அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அவரோட முல்லைப்பூ தோட்டத்தை வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தார். என்ன பாதிப்புணும் அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணுன்றதையும் நம்மக்கிட்ட கேட்டிருந்தார். நம்ம அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அவரோட தோட்டத்தில் இரியோஃபைட் மைட்டுன்னு சொல்லக்கூடிய மைட் ரக பூச்சிகள் சார் உறிஞ்சிற பூச்சிகள் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. எந்த வகையில் தாக்கங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, சாரை எல்லாம் உறிஞ்சி இலைகளில் தடிப்பாக அங்கங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக சாரை உறிஞ்சிறதுனால அதோட க்ரோத்துமே ரொம்ப ஸ்டண்ட் ஆகி வளரவே முடியாத லெவலுக்கு காஞ்சி போகிற ஸ்டேஜ்லேயே அது இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம இந்த விவசாயிக்கு என்ன தீர்வாக கொடுத்துருந்தோன்னா, நம்மளோட ருக்ஷோபயோடெக்கோட 2 பேக்கெட் இன்ஃபினிட்டியும் 2 பேக்கெட் அல்மைட்டையும் 5லேருந்து 6 நாள் ஊற வச்சுருந்து முதல் டோஸை தெளிப்பு முறை மூலமாகவும், 2வது மற்றும் 3வது டோஸை அந்த மாதிரி 5 முதல் 6 நாட்கள் ஊற வச்சுருந்து வேர்க்கால்களில் சிகிச்சை அளிக்கிறது மூலமாக நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு 2 முறைகள் அதை பயன்படுத்தும் போதில் நமக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாகவே வராது, முற்றிலும் நிறுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த முல்லைப்பூ செடியோட வளர்ச்சிகளும் அதிகமாகி பூக்களும் அதிகமாக பூத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட விவசாய நிலத்துலையும் இந்த மாதிரி மல்லிகைப்பூ தோட்டத்தில் முல்லைப்பூ தோட்டத்துலையும் அதிகமாக பாதிப்பு இருந்துச்சுன்னா, டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்களும் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் விவசாய ஆலோசனை வேணும், நானும் பகிர்ந்துக்கிறணும் எல்லா விஷயத்தையும் அப்படின்னா, நீங்கள் டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குழுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.